அதனை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவன் அமல் செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கின்ற பொழுது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். மலக்குமார்கள் அந்த நாளில் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். அருள்களை பரக்கத்துகளை கொண்டு இந்த நாளில் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். அதனுடைய அருளும் பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிமித்தம் மலக்குமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதனுடைய அருளும் பரக்கத்தும் சாந்தியும் சமாதானமும் ஃபஜ்ர் வரை, அந்த நாளினுடைய மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் வரை என்ன செய்யும்? நீண்டு கொண்டே இருக்கும். அப்ப நாம் என்ன செய்யலாம்? நோன்பு துறந்ததில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்குள்ள கால பகுதியிலே அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த லைலத்துல் கத்ரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றார். எனவே இந்த நாள் உங்களுடைய முன் பாவங்களை மன்னிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, மலக்குமார்களுடைய பிரத்யேக வருகை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே அருளும் பரக்கத்தும் கொட்டி கிடக்கிறது. அதே போன்று சலாம், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சாந்தி இந்த உலகத்துக்கு இறக்கப்படுகிறது. சாந்தி இந்த உலகத்திலே பரப்பப்படுகிறது. இப்படி ஏராளமான சிறப்புகள். அந்த நாளை அடைந்து கொண்ட மனிதன் 1000 மாதங்களை அடைந்து கொண்ட, 1000 மாதங்களில் நல்லமல்கள் செய்த, அந்த 1000 மாதங்களை அமல்களிலே செலவழித்த ஒரு பாக்கியத்தை அந்த மனிதன் பெற்றுக் கொள்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் இதுல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், லைலத்துல் கத்ர் கடைசி 10 தினங்களில் ஒற்றை இரவுகளிலே வரப்போகிறது. உண்மையிலேயே ஒற்றை இரவு என்று நாம் கணிப்பிட முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கணிப்பிடுகின்ற இந்த கணிப்பீடு ஓரளவு சரியாக இருந்தால், இந்த கணிப்பீடு மனிதர்களால் நாம் கணிக்கின்ற நாம என்ன செய்யறோம்? கணித்துக் கொண்டு வருகிறோம். எனவே இந்த கடைசி 10 அதிலும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. தேசிய பிறை, சர்வதேச பிறை, முழு உலகத்துக்கு ஒரு பிறையா அல்லது நாட்டுக்கு ஒரு பிறையா என்றெல்லாம் சர்ச்சை இருக்கு. இந்த சர்ச்சைகளில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு கடைசி 10 முழுமையாக பயன்படுத்துகின்ற பொழுது சில பொழுது இரட்டைப்படை என்று நாம் நினைப்போம். சர்வதேச அடிப்படையில் அது ஒற்றைப்படையாக இருக்கும். அவர்கள் ஒற்றைப்படை என்று சர்வதேச அடிப்படையில் எடுப்பார்கள். தேசிய அடிப்படையில் அது இரட்டை நாளாக இருக்கும். அதாவது இரட்டை 22, 24, 26 இருக்கும். எனவே இந்த சர்ச்சையில் இருந்தும் விடுபட்டு நாம் கடைசி 10 பரிபூர்ணமாக நாம் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அமல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இது லைலத்துல் கத்ருடைய இரவுதான் என்று நான் கணித்துக் கொண்டால், யூகித்துக் கொண்டால், அப்படி நான் யோசித்தால் இதுதான் லைலத்துல் கத்ராக இருக்குமோ என்று நான் எண்ணினால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மிக அழகான பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பி மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளன். இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, மன்னிப்பை விரும்பி, துஹிப்புல் அஃபு, மன்னிப்பை விரும்பி மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளன் யா அல்லாஹ், எனவே ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு. இதை நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நாளை நாம் பயன்படுத்தும் பொருட்டு வரக்கூடிய நாட்கள், அது ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ, இந்த நாட்களிலே நாம் எவ்வாறு அமல்களை அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு வழிகாட்டலை இங்கே நாம் தர முயற்சிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகின்ற குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு என்றால் வெறுமனே நாம் குர்ஆனை பார்த்து 2 குர்ஆன் முடித்திருக்கிறோம், 3 குர்ஆன் முடித்திருக்கிறோம், 5 குர்ஆன் தமாம் பண்ணி இருக்கிறோம் என்றால் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி அல்ல. ஒரு முறையாவது அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் இந்த குர்ஆனிலே, அந்த செய்தியை உணர்ந்து நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அதனுடைய தஃப்சீர்களை வாசிக்க வேண்டும். அதே போன்று அதனை மனப்பாடம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய, அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஒழுங்குகளை குர்ஆனில் இருந்து பெற்று எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கிவிட்டு குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அர்த்தம் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கலாமோடு தொடர்பை உண்டாக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, ஒவ்வொரு இரவிலும் மகரிபில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? திட்டமிட்டு குர்ஆன் ஓதுவதற்கென்று, தஸ்பீஹ் செய்வதற்கென்று, இஸ்திக்ஃபார் செய்வதற்கென்று, தௌபா நாம என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். வீடுகளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
வீடுகளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று குடும்பமாக இருப்பதனால் ஒரு அதிலே மார்க்கம் அறிந்த ஒருவர் வழிகாட்டலாம். ஆண்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வழிகாட்டலாம். மார்க்கத்தை படிக்கின்ற ஹாஃபில்கள் அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய ஆலிம்கள் அல்லது மதரசாவிலே ஒரு 2ஆம் 3ஆம் 5ஆம் வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? குடும்பமாக இருந்து அமல் செய்யலாம். அதிகமான இஸ்திக்பார். அதே போன்று தனித்தனியாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களை முறையிட்டு மன்றாடி கேட்க வேண்டும். நாம ஜமாத்தாக வீட்டிலே தொழலாம். வீட்டுல நாங்க ஜமாத்தாக தொழலாம். அதே போன்று குர்ஆனை ஓதலாம். ஒரு ஆளுக்கு படித்து கொடுக்கலாம். இஸ்திக்பார் செய்ய தௌபா செய்யலாம். அதே போன்று நல்ல ஹதீஸ்களை வாசிக்கலாம். ஆதாரபூர்வமான செய்திகள் உள்ள சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களை வாசிக்கலாம். அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கலாம். இதெல்லாம் கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்பது அந்த இரவு வணக்கம் தொழுகையோடு மட்டும் சுருங்கிய ஒன்றல்ல. நாம் ஓதுவது கியாமுல் லைல், திக்ர் செய்வது கியாமுல் லைல், தஸ்பீஹ் செய்வது கியாமுல் லைல், துஆ கேட்பது கியாமுல் லைல். சுஜூதிலே, குறிப்பாக சுஜூதிலே இருந்து கண்ணீர் வடித்து துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதே போன்று நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்க கேட்கலாம். தமிழ்ல நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு தமிழ் மொழி நல்லா வருதா கேளுங்க. ஆங்கிலம் உங்களுக்கு நல்லா வருதா கேளுங்க. அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எந்த மொழியில கேளுங்க? தொழுகையில கேளுங்க, சுஜூதில கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக பதில் சொல்லுவான். நிச்சயமாக பதில் சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். துஆ என்பதே ஒரு இபாதா. துஆ என்பதே ஒரு இபாதா. நாம் நெற்றியை சஜிதாவிலே வைத்து நடுநிசையிலே இருந்து அந்த தொழுது கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அந்த கண்ணீர் சொட்டை அல்லாஹ் எவ்வளவு பாரமானதாக பார்க்கிறான். என்னுடைய இந்த இரவு லைலத்துல் கத்ரை நான் அடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த இரவு கண்ணீரோடு கழிகிறது என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை நரகத்துக்கு அனுப்புவான சகோதரர்களை அனுப்பவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 வந்து விட்டால் ஷத்த மிஅஸரஹு சாரத்தை வேஷ்டியை அவர்கள் இறுக கட்டி விடுவார்கள். வாயகல் அஹ்லஹு குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். வாஹியா லைலஹு அவர்கள் இரவை உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நாமும் இந்த போதனையுடைய வாழ்க்கையை கடைபிடிப்போம். குறிப்பாக மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகளை பொறுத்தவரையிலே தொழ முடியாது. இப்ப நாங்க என்ன செய்யலாம்? தொழுகை தவிர வேறு அனைத்து இபாதத்துகளிலும் ஈடுபடலாம். அனைத்து இபாதத்துகளிலும் ஈடுபடலாம். நாம் என்ன செய்யலாம்? தொழுகையை தவிர குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், திக்ர் செய்யலாம், அவுராதுகளை ஓதலாம். அதே போன்று நாங்க சஹருக்கு சாப்பாடு சமைக்கிறோம் இல்லையா? அதுவும் லைலத்துல் கத்ரில் நீங்க செய்யற ஒரு இபாதா. நீங்க நின்று வணங்குறீங்க, உங்களோட தாய் உங்களுக்காக சமைக்கிறாள் என்றால் கியாமுல் லைல் அதற்கு நேரத்தை கூடுதலாக எடுக்காமல் குறைந்த அளவு நேரத்தை, ஏன்னா இபாதத்துகள் என்றாலும் அதற்கென்று ஒரு நேர வரையறை இருக்கிறது. எனவே சமைப்பதிலும் அதுவும் ஒரு இபாதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்க கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலாம். அதே போன்று உங்களுடைய எதிர்காலத்துக்காக துஆ கேட்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ கேட்கலாம், தஸ்பீஹ் செய்யலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கஷ்டங்களை கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மிக அழகான ஒரு இஸ்திக்பார் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற எங்களுடைய ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய அழகான தஸ்பீஹ். அதே போன்று இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் போன்ற அதிகமான இஸ்திக்பார் தௌபா இன்னும் தேடி தேடி துஆக்களை நாங்கள் ஓதி வரலாம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 10 கியாமுல் லைலிலே இரவையிலே நின்று கூடிய மக்களாகவும் நல்ல நோன்புகள் பிடித்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களாகவும் ஆக்கிடுவானாக. குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.